கிளாசிக் 350cc பைக்கோடைய ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கோடைய பேடு மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுதான் நம்ம ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பேடு மாற்றுறதுக்கு தேவைப்படுற டூல்ஸ். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் வீலு டிஸ்க் பிரேக்கோட கேலிபர் மவுண்ட் பண்ணிட்டு இருக்க நட்டு. இதான் நம்ம டைட்டாக இப்போ இந்த கேலிபரை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த கேலிபருக்கு நடுவில் இருக்கிற பேடை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு முதல் இங்கே இருக்கிற காற்று பின்னை நம்மளோட பிளேயர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பிவட்டை நம்ம கீழே இது பண்ணணும். இப்போ இந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பேடை எடுத்தாச்சு. இதை தெரிந்து பார்த்தீங்களா, நம்ம பேடு வந்து எப்படி வியர் ஆகிருக்குன்றதுக்கான கண்டிஷன். இப்போ நம்ம அந்த பேட் ரிமூவ் பண்ண ஏரியாவில் நல்ல டஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கெரோசினோ இல்லைன்னா பெட்ரோல் டீசல் இல்லை ஃபியூயலை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் வந்து க்ரீஸு இல்லை டஸ்ட்டு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். இதுதான் நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஜெனூன் ஸ்பேர் பார்ட்ஸில் வாங்கின ஸ்பேர் பேட். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 230 rupees. நம்ம புதுசாக யூஸ் பண்ண வேண்டிய பேடை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணிட்டு இப்போ இந்த காற்று பின்னை இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேடை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்மளுடைய கேலிபரை வந்து டிஸ்கில் மவுண்ட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம வந்து டிஸ்பிளே பேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி மவுண்ட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்ட் டிஸ்க் பிரேக்கு பேடு மாற்றியாச்சு. பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.